தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ் குட் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 3 வாரங்கள் உங்களுக்கு இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எந்தெந்த ஸ்டடீஸ் ஃபஸ்ட் முதலாவது பிரசங்கம், 2வது 3வது அதனுடைய ஸ்டடீஸ் எந்த டேட்ன்றதையும் கொடுத்துருப்போம். நீங்கள் தொடர்ந்து அதை தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 12வது வேத வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து லெட்ஸ் லிசன் ஹியர். இங்க கவனிங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய பேர் எல்லாம் வெரி ஆங்ஸைட்டி டு லிசன். அந்த நிலை அங்கி அப்படின்றது. ஆனால் அதற்குரிய காரியங்களை எப்பயோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சுன்னா தொடர்ந்து அதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவ ஆவியானவர் ஒரு ஸ்ட்ரக்அப் கொடுத்தார் அந்த இடத்துல. அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் அவர் நிற்கிறதையும் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் யார் நின்று கொண்டிருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். இயேசு. சத்தமா சொல்லுவோம். இன்னும் சத்தமா. பொன் குத்து விளக்குகள் என்று சொன்னால் யார் என்று என்னன்னு சொல்லி நம்ம தியானித்தோம். என்ன அது? சபை. குத்து விளக்குகள் என்று சொன்னால் அது என்னதான்? அதுதான் 20வது வசனத்தில் நீங்கள் தியானிக்கும் போது அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சபைகளின் நடுவில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஒரு காரியம் மறுபடியும் சொல்கிறேன், சில காரியங்களை நம்ம நன்கு அதை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சபையினுடைய தலைவர் யார் தான் இந்த இடத்துல? ஆண்டவராகிய, நல்லா சத்தமாக சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து. கவனிங்க. நிறைய பேர் இன்னும் அங்கே கீழே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏதோ ஒரு சிலை வடிவத்தில் இயேசு இந்த சபையில் இருக்கிறார் என்று சொல்லி யாரும் என்ன பண்ணிட வேணாம், நினைத்துக் கொள்ள வேண்டாம். இஸ் நாட் அ ஸ்டாச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சுவா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? அப்படி நிற்கிற ஆண்டவர் அல்ல. சபைகளின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அந்த தியானத்தை உங்களுக்கு சொல்லி அதற்கு பிறகு நிலையங்கிக்குள்ளாக போகும்படியாக பரிசுத்தாவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா இடங்களிலும் தேவன் இருந்தாலும் தன் ஜனங்கள் கூடி வருகிற இந்த பரிசுத்த தேவாலயத்தில் தேவன் விசேஷித்த விதத்தில் கிரியை செய்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சபை கூடி வருதலை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. ஆகவே தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதும் போது இப்படியா எழுதுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். நல்லா கவனிங்க. லெட்ஸ் லிசன் ஹியர். எல்லாம் இங்க கவனிங்க பார்க்கலாம். இது ஏதோ ஒரு காரியம் இல்ல. சபை கூடி வருதல் என்ன பண்ணிடக்கூடாது, ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதை இங்க எனக்கு சில குடும்பங்களை எனக்கு தெரியும். அவர்கள் ஆலயத்துக்கே போவதில்லை. நாம் ஆலயத்துக்கு போவதில்லை. நாங்கள் ஊழியெல்லாம் செய்கிறோம் பிரதர். அந்த அந்த வெட்டி வியாக்கியானமே என்ன பண்ணக்கூடாது, யாருக்குள்ளேயும் இருக்கவே கூடாது. ஏன்னா வீட்டில் இருந்து ஆராதித்தால் போதாதா என்று. ஏன்னா சபை கூடி வருதலை ஒரு சிலர் விட்டு விடுகிறார்கள். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தாம்பரம் ஜெபக்குழுவில் போவதற்காக வண்டி ஏறியாச்சு. அங்கே தாம்பரத்தில் அண்ணன் வீட்டில் எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு வண்டி ஏறியாச்சு. பெரிய லீடர்ஸ். அப்போது இது ஆல்மோ தேவனுடைய கிருபையினால் இது எனக்கு ஊழியத்தில் 25வது ஆண்டு. ஆனால் அந்த சீசன் அதுதான். அவங்களோட கூட போய் பழகி கொண்டிருக்கிற நாட்கள். ஊழியத்தில் பல இடங்களுக்கு போவேன். ஆனால் அதையும் ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். அவர்களோடு கூட போய் பல காரியங்களில் பல கிராமங்களில் வண்டி ஏறியாச்சு. அப்போது ஒன் ஆஃப் த சீனியர் நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பரிசுத்தவான், திருத்துவதாஸ் அங்கிள் தான் ஓவரால் லீடராக அந்த டீமை செயல்படுத்தி கொண்டு வந்தாங்க. அப்போது எல்லாம் ஏறி உட்கார்ந்த பிறகு ஜெபம் பண்ணாங்க. ஆரம்ப ஜெபம் ஒருத்தர் பண்ணாங்க. பண்ணி முடித்தோன்னு
இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு போல கை உயர்த்துங்க அப்படின்னோன்னா அதில் ஒரு பெரிய அண்ணன் ஒருத்தர் கை உயர்த்தினார். ஆனால் கை உயர்த்தினாங்க சொன்னோன்னே தம்பி வண்டியிலேருந்து இறங்கிருங்க அப்படின்ட்டாங்க. அங்கே இருந்த மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப வெரி மெச்சூர்டு, ரொம்ப தாழ்மையான ஒரு நல்ல ஒரு தேவ மனிதரும் கூட அந்த அண்ணனும். ஆனால் சொல்லிட்டாங்க, மற்றவங்க ஒரு சின்ன ஒரு கசகசகன்னு ஒரு சின்ன சலசலப்பு அந்த வேனில், நீங்கள் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, இந்த வண்டியில் ஏறுங்கன்னு சொல்லிட்டாங்க. இறங்கிட்டாங்க. நாங்களும் அன்றைக்கி ஊழியத்துக்கு போனோம். எதற்காக சொல்லுகிறோன்னா, இது அதாவது த மோஸ்ட் சின்சியர், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக தேவன் எதை நியமித்து வைத்திருக்கிறார், சபை கூடி வருதில் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நான் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷத்தை நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுதும் நாம் இயேசு கிறிஸ்து திருச்சபையில் செய்த காரியங்கள், செயல்பட்ட விதங்கள் என்னுடைய கவனத்தை ஈர்த்தன. அதை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி, சபைகளின் நடுவில் இயேசு வந்து இருக்கிறாருன்னு தானே வாசிக்கிறோம். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிற்கிற அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நிற்கிறதையும் அப்படியே ஏதோ நின்றுட்டு போகிற காரியம் அல்ல. அந்த பகுதியில் எதுக்கு அங்கே வருகிறார்? ஏதோ ஒரு காரியம் நான் மறுபடியும் சொல்லுவேன்னா, இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்படியாக இயேசு வருகிறார். அத்தனை பேரையும் பார்க்கும்படியாக இயேசு அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் தியானித்து பார்த்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துல எல்லாவற்றையும் பார்க்கும்படியாக இயேசு அந்த இடத்துல கடந்து வருகிறத நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். இப்படியாக திருச்சபை என்கிற தேவ வீட்டில், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு தேவாலயத்தில் இருந்து என்ன செய்தார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்வது மிகுந்த அவசியம். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியம் அப்படி இந்த இடத்துல அப்படின்ற அனுபவம் அல்ல, வார்த்தை தான் நமக்கு சொல்லப்படுது. சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அதில் ஒரு வார்த்தை எழுதுகிறார். 11ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதவசனம் நமக்கு என்ன சொல்கிறது? 11ஆம் சங்கீதம் 4வது வேதவசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். என்ன வார்த்தை சொல்லப்படுது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அங்க வார்த்தை வாசிங்க. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகின்றன என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அந்த பகுதி நமக்கு அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். அதுதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஆலயம் என்பது தேவ ஜனங்கள் தேவாதி தேவனை துதித்து கொண்டாடுகிற, ஆர்ப்பரிக்கிற ஒரு இடமாக தேவன் அதை நியமித்து வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி மறுபடியுமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தேவாதி தேவன் இந்த இடத்துல விசேஷித்த விதத்தில் அவர் செயல்படுகிறார் என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஒரு காரியம் போன வாரத்தில் சொன்ன ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து கர்த்தர் வாங்கியிருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறோம், அவர் இந்த இடத்தினுடைய தலைவராக அவர் வீற்றிருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். நம்பர் 1, முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து சபையில் செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது, ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் இன் தி டெம்பிள் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங். அதாவது இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்து அவர் பிரசங்கித்தார், அவர் போதித்தார், அவர் உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 55வது வேதவசனம். மத்தேயு 26:55. அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல, இயேசு ஜனங்களை நோக்கி
கல்லனை பிடிக்கப்படுகிறது போல கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக்கொண்டிருந்தேன். தேவாலயத்தில் என்ன பண்ணிக்கொண்டிருந்தேன்? உபதேசம் பண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இயேசு என்ன பண்ணுகிறாரா? தினந்தோறும் உங்கள் நடுவில் எங்க வந்து உட்கார்றாரா? பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துவானவர், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களில் உபதேசித்தாலும் அவர் வந்து பிரைமா தினந்தோறும் அவர் வந்து உட்கார்ற இடம் எது? சபை. ஏன்னா இந்த இடத்துல உங்களை எல்லாரையும் டெய்லி வாங்கன்னு நம்ம பல விதங்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில காரியங்களை நான் அதற்கு பிறகு இந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். உங்கள் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து, அதைத்தான் அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். லூக்கா எழுதிய கிறிஸ்துவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 38வது வேத வசனம். லூக்கா 21:38. ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்துக்கு என்ன வருவார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்துக்கு என்ன பண்ணுவாங்களா? வருவார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அப்போ தேவ ஆலயத்துக்குள்ளாக ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, 1வது நூற்றாண்டில் சரீர பிரகாரமாக தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ, இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆவியின் மூலமாக அதே காரியத்தை இயேசு இங்கு செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளில் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். அன்றைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது மனித சாயலாக என்ன பண்ணுகிறார்? வந்து உட்காருகிறார். இன்னைக்கு ஆவியின் மூலமாக நம்ம மத்தியில் அவர் அமர்ந்திருக்கிறார். உங்களும் என் நடுவில் என்ன பண்ணுகிறார்? அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் நம் மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றின் ஒவ்வொரு காரியங்களையும் அவருடைய இமைகள் சோதித்தருகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளிலும் இயேசு இங்கு அமர்ந்திருக்கிறார், உலாவுகிறார். நோக்கம் ஒரே ஒரு காரியம்தான். ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? உபதேசம் பண்ணுவது. அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் செய்வதை குறித்து நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கம் செய்வது வேற, உபதேசம் என்பது இட்ஸ் அ டாக்டரின். எல்லா காரியங்களையும் நாம் சரியாக அறிந்து கொள்வது மிகுந்த அவசியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தாக. பொதுவாக பிரசங்கம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பல காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம்? தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு போகலாம். ஆனால் உபதேசம், இயேசு கிறிஸ்து கூட பிரசங்கம் பண்ணினார், உபதேசிக்கவும் செய்தார். 2 காரியங்களிலும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பிரசங்கம் வேற, உபதேசம் வேற. பிரசங்கம் என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கம் பண்ணார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சோ பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? சமீபமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் அது. பிரசங்கம். அதாவது இன்னொரு காரியம், இந்த பிரசங்கம் என்பது இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய உங்களுக்கு எனக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப், அவருடைய வாழ்க்கையை நமக்கு என்னதான் அது? பிரசங்கம். அதுதான் பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முழுமையாக அதுதான் என்னவா இருக்குது? சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம பிரசங்கிக்கிற காரியமாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து போதனைகளையும் தந்தார், பிரசங்கங்களையும் செய்தார் என்று சொல்லி நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? பிரசங்கியுங்கள் என்ன பண்ணுகிறார்? அவர் சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆலயத்திலே அவர் இப்படியாக செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியம், ஆலயத்திலிருந்து போதனைகளை அவர் உபதேசித்தார், விசுவாசிகளுக்கு உபதேசிக்கிறார். உபதேசம்னா என்ன? உபதேசம் என்பது எப்படி? நீங்கள் அறியாததை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, நீங்க புரிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது. உபதேசம் நீங்க அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது.
ஞானஸ்நானத்தை குறித்த போதனைகள், இன்னும் திருவிருந்தை குறித்த போதனைகள், பரிசுத்த ஆவியை குறித்த போதனைகள், அதாவது உள்ளான பரிசுத்தத்தை குறித்த போதனைகள். அதாவது இது எல்லாமே ஒரு பிரசங்கமாக செய்யலாம்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தை என்ன பண்ணணும், அதை நாம் நன்கு அறிந்து கொள்வது அவசியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதாவது வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியமும் போதிக்கப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அத்தனையும் நாம் அறிந்து கொள்ளணும். ஏசு உங்களுக்கு சுகத்தை தருகிறார், ஏசு உங்களுக்கு விடுதலை அளிக்கிறார், அதுதான் நமக்கு பிடிக்கும். இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு வேர்டு விட்டால் நமக்கு என்ன பண்ணுறது இல்லை, அது நமக்கு கசக்குது. அது வெளியில் நானும் அந்த பிரசங்கமும் நம்ம செய்வோம், நல்லா செய்வோம். பட் இங்கே வந்துட்டா அதனுடைய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்கிற காரியத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்லேருந்து நான் பிறகு நான் உங்களுக்கு விளக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், லெட்ஸ் லிசன். நீங்க கவனிங்க பார்க்கலாம். உபதேசித்து சொன்னது அப்படின்னு தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இஃப் யூ ரீட் இட் இன் இங்கிலீஷ், ஆங்கில வேதாகமத்தை வாசித்து பார்க்கும்போது வேத வசனம் சொல்கிறது he taught them அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன பண்ணுகிறாரா? போதித்தார். என்ன பண்ணுகிறார்? போதிக்கிறார். ஆண்டவருடைய நாமம், அதாவது சில காரியங்களை இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், ஸ்ட்ராங்கா போதிக்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 5, 6, 7 இந்த அதிகாரங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. மேலோட்டமான ஒரு கருத்து அந்த பகுதியில் சொல்லப்படல. அதாவது அதனுடைய உள்நோக்கம் அது என்னவென்று சொன்னால், மேலோட்டமான ஒரு காரியமாக நீங்கள் அதை வாசிக்க முடியாது. அந்த பகுதிகளெல்லாம் வாசித்து பாருங்க. ஒரு ஆழமான உபதேசத்தை கர்த்தர் வைத்திருப்பா. பழைய ஏற்பாட்டில் அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு எளிமையாக சொல்லப்பட்டுட்டு போயிடும். ஆனால் அங்கே கொடுப்பாரு பாருங்க ஒரு ஆழமான ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தை பல காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சில காரியங்களை என்ன பண்ணும்படியாக, போதிக்கும்படியாக, அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அதன்படி நம்ம நடக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சில காரியங்களை சொல்லும் போது சீஷர்களே அதை ஒத்துக்கல. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இது கடினமான உபதேசங்க, இது யார் கை கொள்ளக்கூடும்னு கேட்டாங்க. அன்னைக்கே கேட்டாங்க கேள்வி, இது கடினமான உபதேசம். உபதேசத்தை நீங்க என்ன பண்ணணும்? ஓகே பரவாயில்லன்னு ஆண்டவர் சொல்லல. அதை நீங்க என்ன பண்ணணும்? சரியாய் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லிட்டார். ஏன் மாமிசத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும் அவர் போதித்தார் என்று சொல்லி பகுதியில் வாசிக்கிறோம். ஏன் மாமிசத்தை புசிக்காதவன், என் ரத்தத்தை பானம் பண்ணாதவன் என்ன பண்ண மாட்டான்? ஜீவனை பெறமாட்டான்னு சொல்றார். என்னுடைய மாம்சத்தை புசிக்காதவன், என் ரத்தத்தை பானம் பண்ணாதவன் என்ன பண்ண மாட்டான்? அவன் ஜீவனை பெற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி வாசித்து பாருங்க. அவருடைய ஜீவனை புசிக்கிற, அவருடைய சரீரத்தை புசிக்கிறவன், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எதை பெற்றுக்கொள்வான்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். இதெல்லாம் சொல்லும் பொழுது சீஷர்கள் அப்பதான் கேட்டாங்க, கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் கடினமான உபதேசங்க, யார் அதை கை கொள்ளக்கூடும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பாக கை கொள்ளணும். நீங்கள் உங்களை சாட்சாத்தை விட்டுட்டு போகிற காரியங்களை கிடையாது. இது என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் ஒபே. நீங்களாக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் 10-11 விட்டுட்டு போகிற காரியமாக வேத வசனம் சொல்ல. உபதேசங்களை தேவாலயத்திலிருந்து பிரசங்கம் பண்ணின, உபதேசம் பண்ணின ஒவ்வொரு அவருடைய போதனைகளையும் உபதேசங்களையும் கை கொள்வோம். கை கொள்வது அவசியம் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. That's the number 1. Jesus was in the temple to preach and to teach. அவர் பிரசங்கம் பண்ணவும் அவர் போதிக்கவும் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சிலையா நிக்கிறதுக்காக இங்க வரல. அவருடைய போதனைகள் என்ன பண்றார்? அவர் கொடுக்கிறார். தன்னுடைய தூதர்கள் மூலமாக. கர்த்தர் இந்த இடத்துல யார் வந்து நிற்கிறார்களோ அவர்கள் மூலமாக தம்முடைய தூதை என்ன பண்ணுகிறார்? தேவனிடத்தில் கொடுக்கிறார். நானும் I was very anxiety to preach. அந்த நிலையங்கியை குறித்து பேசுவதற்கு இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் ஒரு ஸ்டெப் பேக் போய் இந்த காரியத்தை என்ன பண்ண சொன்னபடினா அவருடைய தூதை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த காலை பொழுதிலே கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அதாவது போதிக்கவும் அவர் அதாவது போதிக்க செய்தார். அது மாத்திரமல்ல,
உபதேசிக்க செய்தது மாத்திரமல்ல, மத்தேயு 21 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 21:14. அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். நல்லா கவனிங்க, எங்க வருகிறாங்க? தேவாலயத்துல. நம்ம கவனிக்கிற காரியம் எல்லாமே அதுதான். தேவாலயத்துல அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் என்ன பண்ணாரா? சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரா? Jesus was in the temple to preach, to teach. அது மாத்திரமல்ல, அதாவது he healed the people. அவர் என்ன பண்ணுகிறார்? சுகமளிக்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்தா பிரசங்கிக்க, உபதேசம் பண்ண மாத்திரமல்ல, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். எல்லாவற்றிலும் நோய் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் சுகமாக்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு 4 அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசித்து பாருங்கள். மத்தேயு 4, 23, 24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, கவனிங்க, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். கைகளை உயர்த்தி மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ சபையிலே மிகப்பெரிய ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல இடங்களில் இயேசு சுகமாக்கினாலும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தேவ ஆலயத்தில், தேவ சபையில் அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறத அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இயேசு உலாவுகிற திருச்சபையில் இயேசு கிறிஸ்து நிற்கிற, இயேசு கிறிஸ்து சபைகளின் மத்தியில் நிற்கிற அவருடைய குணமளிக்கிற அவருடைய வல்லமை ஆச்சரியமாய் இந்த இடத்துல என்ன பண்ணும்? செயல்படுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா இயேசு அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றும் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளிலும் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் எழுந்தருளினார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஒரு காரியம், அன்று மாத்திரமல்ல, அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் எப்படிப்பட்டவர்? அவர் மாறாதவராக இருக்கிறார். எல்லாவற்றின் மத்தியில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் சுகத்தை தேவன் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் பிரசங்கிக்க அவர் உபதேசம் பண்ண மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு சுகத்தை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை பொழுதுமாக கூட ஒரே ஒரு விஷயம், நம்முடைய கைகளை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் தேவாதி தேவனை நோக்கி ஹல்லேலூயா. நல்லா உங்க கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது ஒரு வல்லமையை தேவன் உங்கள் மத்தியில் கர்த்தர் அனுப்புவா. இந்த தேவாலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய சரீரங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலவீன கட்டுகள், எல்லா விதமான பலவீன ஆவிகள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லா விதமான நோய்களின் கிரியைகளை என் இயேசு உங்களுக்கு ஹல்லேலூயா பரிபூர்ண சுகத்தை தேவன் அருள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. என் இயேசு உங்க மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறவர், உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா பரிசுத்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய ஹல்லேலூயா வஸ்திர தொங்கலினால இந்த ஹல்லேலூயா இந்த ஆலயம் நிரம்பி இருக்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த பலவீனங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஹல்லேலூயா பலவீனங்களாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வல்லமை இப்பொழுதே அவருடைய கிரியை செய்கிற அவருடைய அற்புத கரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இப்பொழுது கர்த்தர் சுகத்தை அருளுகிறபடியால் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஒரு விசை கூட நிறைய காரியங்களை செய்வதுண்டு. ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசு என்கிற நாமத்தை சத்தத்தை உயர்த்தி ஒரு 3 விசை சொல்லுங்க. அந்த நாமம் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். அண்ணன் பாடும்போது எடுத்தவுடனே அதை தான் ஆரம்பித்தார். இன்றைக்கு இயேசுவின் நாமம் அது இனிதான நாமம். இயேசு என்ற திருநாமத்துக்கு அதுதான் ஆரம்பிச்சாங்க. அந்த நாமம் ஏன்னா வேற காரியம் அல்ல. அவருடைய வீட்டில் அவரை கூப்பிடுங்க. அவர் இந்த வீட்டினுடைய தலைவர். அவரை கூப்பிடுங்க. அவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துவா. நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று சொல்லுகிறேன். அது எத்தனையோ வட இந்தியாவின் பல ஆலயங்களில் போய் நிற்கிற பொழுது, ஏன்னா என் கூட குடும்பத்தினர் வந்திருக்கலாம், ஒரு வேளை என் கூட வந்திருக்கிற மற்ற பாஸ்டர்ஸ் சொல்லுகிற வழக்கம் உண்டு. ஆண்டவர் அதை செய்ய சொல்லுவார். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான தடவை அதை நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னால்
அது மிகையாகாது. யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்கீங்களோ எழுந்துருங்கன்னு சொல்ல ஒரு 50 பேர் 100 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அத்தனை பேரையும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவா. அவ்வளோதான். ஒரே ஒருத்தர் குணமாய் சொல்கிற சாட்சி இல்லை, 4 மணி நேரமாக சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் ஸ்டாப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது கூட போன வாரத்துலேருந்து மறுபடியும் அந்த கால் வந்தது. அந்த இடத்துல சில இடங்கள்லேருந்து, பூனேலேருந்து வாங்க வந்து பேசுங்கலாம். மேடம் நம்ம இந்த வருஷத்தில் அதற்குரிய காரியங்கள்லாம் நமக்கு ஏற்படுமான்னு தெரியல, இல்லை அட்லீஸ்ட் நவம்பர் டிசம்பர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு காரியம், இந்த இடத்துல அவர் நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவா. எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, இயேசு என்னை சுகமாக்குவா. இயேசு உங்களை, ஏன்னா அந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு இடத்துல 18 வருஷம் கூனி உட்கார்ந்துருக்குறாங்க. ஏன்னா யார் பார்த்தாங்களோ பார்க்கலையோ, இயேசு அவர்களை பார்த்து கர்த்தர் விடுதலை அளிக்கிறத வேதத்தில் வாசிக்கணும். சில வருஷங்களாக சில காரியம் நடக்காமல் இருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரவா. இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரீர வியாதியின் கூறுகளை கர்த்தர் எல்லா விதத்திலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒரே ஒரு விஷயம், உங்க கைகளை உயர்த்தி ஹalleluya, lift up our hands to the almighty. ஹalleluya, நல்லா உங்க கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அதிகாரம் அதுதான். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா முழங்காலும் முடங்கத்தக்க ஒரு நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை சத்தத்தை உயர்த்தி 3 விசை சொல்லி கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. இப்பொழுது உங்களுடைய சரீரங்களில் கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலையை தருவார். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். you are going to start testify. இன்றைக்கு ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு பெரிய சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார் என்பதில் சந்தேகம் அல்ல. அநேகர் நீங்க ஃபோன் கால்ஸ்ல சொல்லணும், கர்த்தர் இந்த காரியங்களில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த வேளையில ஹalleluya ஸ்தோத்திரம். யாரோ ஒரு மிக பலவீனத்தோடு கூட ஒருவேளை உங்க வீட்டார் வராம இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் நல்லா கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா அவருடைய நாமத்தை? முதலாவது சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க பாப்போம். இரண்டாவது இன்னும் சத்தத்தை உயர்த்தி, மூன்றாவது எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ சொல்லி கைகளை தட்டி யாரும் இயேசுவே கரங்களை தட்டி தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ரிபா லகதரப லபலப உரபலபலப ஷகதடதரபலப ஓ ரபபப எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். where there is a spirit there is a liberty. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை 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 விடுதலை. ஷாகா டதா ரபது ரிமா லகதடு ரபலபலப ஓ ரிமா லகதடு ரபஷியகதடு ரபலபலப ஓ ரிமா லகதடு ரபலகதடு ரபலப. We praise you God. ஓ ரபா பா 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 ஷகடடு ரபலபலப. Hallelujah. 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 We exalt you. We exalt you, your name, Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா. நீர் எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறீர். நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறீர். நீர் எங்கள் மத்தியில் சுகம் கொடுக்கிறீரப்பா. நன்றி அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். பிரசங்கிக்க உபதேசம் பண்ண குணமாக்க மாத்திரமல்ல, வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின கிறிஸ்துவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வேத வசனம். யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இயேசு கிறிஸ்து அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். கவனிங்க பார்க்கலாம். கவனிங்க. யார் அந்த மனிதன்? மறுபடியுமா இயேசு செகண்ட் டைம் அவனை சந்திக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவனை சந்தித்தார், சந்திச்சு குணம் கொடுத்துட்டார். யாரு? 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை கர்த்தர் சுகமாக்கிட்டார். இப்போ 2வது சந்திப்பு எங்க சந்திக்கிறார்? அவனை எங்க சந்திக்கிறார்? தேவாலயத்துக்குள்ள அவனை சந்திக்கிறார். இப்போ வந்துட்டு, அப்பா நீ நல்லா இருக்கியாப்பான்னு விசாரிச்சு அப்படி சொல்லல, இனி கேடானதொன்றும் செய்யாதபடி என்ன பண்ணாத, இனி பாவம் செய்யாத. அவர் அந்த இடத்துல நம்ம சொல்லுகிற அந்த பகுதியில் வாசிக்கிறோம், அதுதான் பாவத்துக்கு விலகி, அதாவது 38 வருஷமாய் வியாதியஸ்தனாக இருக்கிறவனை தேவாலயத்தில் கண்டது. அது எதை காட்டுகிறது என்று சொல்லி பார்த்தா, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார்.
முதல்ல அவனை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது அவனை என்ன பண்ணுகிறார், ஹி கரெக்ட், அவன் ஆண்டவர் திருத்துகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்களை மட்டும் சொல்லி போகிறவர் அல்ல, அதை தான் இந்த அனுபவம் உங்களுக்கு சொல்லுகிறதாக வாசிக்கிறோம். முதலில் அவனை ஆசீர்வதித்தார், பின்பு தேவாலயத்தில் அவனை கண்டு இனி பாவம் செய்யாதே என்று பின்தொடர்ந்து போய் அவனுக்கு புத்தி சொல்லுகிறார். ஏன்னா வெளியில என்னைக்கோ ஒரு நாள் குணமாக்கப்பட்டோம், ஏதோ ஒரு காரியத்தில் இயேசு எனக்கு அற்புதத்தை செய்துட்டார், முடிஞ்சு போச்சு என்கிற காரியம் அல்ல. அதற்கு பிறகு இந்த இடத்துல செய்யப்படுகிற காரியம் என்னன்னா, புத்தி சொல்லுகிறார். சில காரியங்கள் அந்த புத்திமதியை, அதாவது ஒரு பின்தொடர் ஊழியத்தை என்ன பண்ணுகிறார், அவர் செய்கிறத வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். குணமாக்கிட்டு எனக்கு ஒரு அற்புதத்தை பார்த்தோன்னு ஆண்டவர் அப்படியே விட்டுறதில்ல, பின்தொடர் ஒரு ஊழியத்தை அவர் செய்கிறத அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இந்த இடத்துல சில புத்திமதிகளை சொல்லும் பொழுது அதை நாம் கைக்கொள்ள தேவ ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு, அப்புறம் அவர்கள் வளர்கிறார்களா என்பதை என்ன பண்ணுகிறார், கவனித்து அவர்களை என்ன பண்ணுகிறார், விசாரிக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அவர்களுக்கு அந்த உபதேசத்தை கர்த்தர் கொடுக்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அற்புதத்தோட முடியல, இனி இந்த செட்பேக்ஸ் இதிலிருந்து நீ வெளியே வரணும்னு அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லுகிறத இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பின்தொடர் பணியில ஈடுபட வேண்டும் என்று அவர் என்ன பண்ணுகிறார், அப்பொழுது ஒரு ஆலோசனையை சொல்லி அவர்களை எச்சரிக்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். சபை உபதேசிக்க இயேசு கிறிஸ்து எதுக்காகலாம் உள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதனால தான் சொல்லப்படுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல என்ன பண்ணாதீங்க, நீங்க விட்டு விடாதீர்கள். இந்த இடத்துல அமர்ந்துட்டு அப்படி ஜென்டிலா போகிறவர் அல்ல, உங்களுக்கு போதிக்க, உங்களுக்கு உபதேசிக்க, உங்களை சுகமாக்க மாத்திரமல்ல, உங்களுக்கு புத்திமதிகளை சொல்ல. உபதேசம் மாத்திரமல்ல, அந்த புத்திமதியை கேட்டு நான் நடக்கும்படியாக ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். கைகளை உயர்த்தி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது எட்டிக்காயை போல கசப்பாக இருந்தாலும் அந்த புத்திமதியைப்படி நடந்தா தான் எனக்கு என்ன பண்ண முடியும், தொடர்ந்து என்ன அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எவ்வளவு வேணும் என கிடையாது, சந்தேகம் அல்ல. அதனால தான் முதல் பிரசங்கமே இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, மனம் திரும்புங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அது சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கணும். மாத்திரமல்ல, நான்காவதாக இயேசு கிறிஸ்து எதற்காக ஆலயத்துக்குள்ள இருக்கிறார்? முதலாவது உபதேசிக்க, அவர் பிரசங்கம் பண்ண, அவர் சுகமாக்க, அவர்களை ஜனங்களுக்கு ஒரு பின்தொடர் ஊழியத்தை செய்ய, புத்திமதி சொல்ல என்பது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்துக்காக, ஒரு முக்கியமான காரியத்துக்காக அவர் சபைக்குள்ள இருக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வேத வசனம். Matthew chapter 21 verse 15. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும், தேவ ஆலயத்திலே, லெட்ஸ் லிசன், உங்களுக்கு இத கவனத்துல கொண்டு வருகிறேன். எங்க? தேவ ஆலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும், பிரதான ஆசாரியரும், தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். ஆம், நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். நீங்க கவனிங்க பார்க்கலாம், இந்த வசனத்துல தேவாதி தேவனை, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக ஜனங்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதான் இந்த இடத்துல சொல்ல, என்பதை விளக்க தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, இன்னொரு ஆக்கியோன் எழுதும்போது எழுதுறார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் என்ன கூப்பிட ஆரம்பிச்சிடும், இந்த கல்லுகள் கூப்பிட, உங்க சத்தத்தை கேட்கும்படியாக இயேசு வாஞ்சிக்கிறார். அப்படியே ஜென்டிலா ஒரு வர்ஷிப்லாம் முடிஞ்ச பிறகு மெசேஜை கேட்க வருவோம்னு சொன்னால், உங்கள் மேலே அவர் ரொம்ப துக்கமாக இருக்கிறார்,
உங்க வர்ஷிப்பை கேட்கறதுக்கு கர்த்தர் வாஞ்சிக்கிறா. இங்கிருந்து நடத்துறவங்க இல்லை, இங்கிருந்து யார் நடத்துறாங்கல்ல, ஒருவேளை இந்த இடத்துல பலர் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நடத்தலாம். அவங்க ஏதோ ஒரு ஒன் மேன் ஷோ அப்படி நடத்திட்டு போகிறத பார்க்கறதுக்குல உங்கள் வாயின் துதியின் சத்தத்தை கேட்க இயேசு விரும்புகிறார். ஆலயத்தில் இருந்து அவரை நீங்கள் துதிக்கணும்னு இயேசு விரும்புகிறார். பக்கத்தில் ஒருத்தருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கூப்பிடுதலை நீங்கள் ஆராதிக்கிறத இயேசு ரொம்ப விரும்புகிறாருங்க. இயேசு ரொம்ப விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதே கையை பிடிச்சு சொல்லுங்க, அடுத்த வாரம் சீக்கிரமா வந்துருங்க. 8 மணிக்கெல்லாம் வந்து ஓடி வந்து கர்த்தரை ஆராதிங்க. நான் மகிழ்றனோ இல்லையோ, இயேசு மகிழ்வார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏன் சத்தம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு? நல்லா கரங்களை தட்டலாமா? நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுவோமா? ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த இடத்துல ஒரே ஒரு காரியம் அவர் வாஞ்சிக்கிற ஒரு காரியம் தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியம். தான் நான் உயிரோடு கூட இருப்பதனுடைய நோக்கமே நான் தேவனை ஆராதிக்கும்படியாக. ஒரு காரியம் என்னை உண்டாக்கினது என்ன எதற்காகனா அவரை மகிமைப்படுத்துவதற்கு. எல்லா நிலைகளில் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதவசனம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதுதான் 122 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்ல போது. What a great joy. வாசிங்க இந்த வசனத்தை வாசிங்க. 122:4. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். எதற்கு போவாங்களா? கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். If you come only for message, you are missing God's blessings. அதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுதான் நீங்க கர்த்தரை கனம் பண்ணனா அவர் உங்களை கனப்படுத்துவா. அதுதான் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிற காரியம். அதுதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிளஸிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன் சுவாமி, உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். இனி நான் அப்படி இருக்க போவதில்லை. குறைவுள்ளோ ஆனாலும் என் கூடவே என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். பட் திஸ் மார்னிங் ஐ கமிட் மை செல்ஃப். ஒரு காரியம்னா எவ்வளவு துரிதமாக செயல்படுவோமா, 2 மடங்கு துரிதமாக செயல்பட்டு நான் இந்த இடத்துல ஆரம்ப ஜபத்தப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து அமருவேன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போங்க. இந்த மாதத்தில் இதுவரை இல்லாத ஒரு பெரிய பிளஸிங்கை கர்த்தர் உங்களுக்கு தருவா. அன்னைக்கு ஒரு நாள் தான் பிரதர் நாங்கள் கொஞ்சம் தூங்குற நாள். இன்னும் இது கர்த்தருடைய நாள். அதுக்கு பிறகு எல்லா காரியங்களில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதவசனம் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் தான். ஆண்டவருடைய எல்லாவற்றின் மத்தியில் ஏதாவது வசனம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக. ஏன்னா எத்தனை பேர் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறீங்க என்பதை அதை பார்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அதாவது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சத்தத்தின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் இங்கே வந்துடுறாரு, டக்குன்னு இறங்கிடுறாரு. எதுக்காகனா உங்க சத்தத்தை கேட்கும்படியாக. தூதருடைய சத்தத்தை அல்ல, உண்மையா நம்ம இந்த தேவ ஆலயத்தில் அவரை ஆராதிக்க. ஹல்லேலூயா. தெரிஞ்ச பாட்டு ஒரே ஒரு விசை நல்லா கைகளை தட்டி சத்தமா பாடலாமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ உம்மை நான் துதிப்பேன். உங்க சத்தத்தை உயர்த்தி எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்வோம், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்க எப்படி ஐசக் சொல்றதுனால நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா,
இல்லை உண்மையாவே அந்த மகிழ்ச்சியோடுனா உங்க அழகான உங்க முகத்தை 2 பேர் இப்படி இப்படி பார்த்துருங்க. அப்படி பாருங்க. அந்த ஸ்வீட்னஸோட ரெடி 1 2 3 4. எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். கைகளை சென்று ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. சொல்லுவோம் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் ஆர்ப்பரியுங்கள்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதை எப்படி ஆர்ப்பரிக்க முடியாது? அமைதியாக நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் பிரதர், அந்த அந்த சாட்சி அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு அப்படித்தான் இல்லை. இங்கே என்ன சொல்லப்படுது? அவர்கள் ஆர்ப்பரிக்கிறது அப்படின்னா அமர்க்களமாக இருக்கணும். அந்த இடமே எப்படி இருக்குது? அமர்க்களமாக. அப்படி தான், அப்படி ஆராதிக்கிற காரியம். அமைதியாக இருந்து ஆராதிப்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லலை. கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படிப்பட்ட மகிமைப்படுத்தும் போது இந்த இடத்தோடு நிறுத்திடாதீங்க. உங்கள் வீடுகளில் போகும் பொழுது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அறை வீடுகளில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது, உங்கள் அறை வீட்டில் வந்து கர்த்தர் இறங்கி பெரிய அற்புதங்களை செய்வதற்கு என் தேவனவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. God is good. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து சபைக்குள்ள அமர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில் வந்து உலாவுகிறார் என்பது காரியம். அது நமக்கு எதை சொல்லுகிறது? அவர் உங்கள் மத்தியில் எதற்காகலாம் வருகிறார்? அவர் உங்களுக்கு பிரசங்கிக்க, உபதேசம் பண்ண, நோய்களை குணமாக்க, உங்களுக்கு ஒரு பின்தொடர் ஊழியத்தை அவர் செய்வது மாத்திரமல்ல, அவருடைய நம்முடைய ஆராதனையை என்ன பண்ணும்படியா, ஆராதனையில் மகிழும்படியாக வருவது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்துக்காக இயேசு சபைக்குள்ள வருகிறார். எதற்காக வருகிறார் நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது மார்க் 12:35 வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வேத வசனம். இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று, அவர் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள். இங்க கவனிங்க, இயேசு எங்க உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? நல்லா கவனிங்க, எங்க உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? எப்போ அந்த பிரசங்கத்தை அவர் முடிக்கிறார் அப்படின்னு நீங்க அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது, தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது எப்போ எங்க ஆரம்பிக்கிறாரு? 12:35 ஆரம்பிக்கிறாரு. மார்க் 12:35 ஆரம்பிச்சு எந்த வசனத்தில் முடிக்கிறாரு? 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முழுமையாக இயேசு எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு? எங்க உட்கார்ந்து இருக்கிறாருங்க? தேவாலயத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு? இன்னொரு முக்கியமான காரியத்தை வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. எல்லா காரியங்களும், அதாவது நீங்க திருச்சபைன்னு சொல்லும்போது பாடலை பற்றி நினைக்கிறோம், ஆராதனையை பற்றி நினைக்கிறோம், சாட்சியை குறித்து நினைக்கிறோம், தேவ செய்தியை பற்றி நினைக்கிறோம், அதோட இயேசு போயிடுறாருன்னு நினைக்கிறோம். இன்னொரு காரியத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். சபைக்குள்ள வந்து என்ன செய்யறாரு? 41, 42 வசனங்களை வாசித்து பாருங்கள். மார்க் 12:41 மற்றும் 42ஆம் வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வரியவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துண்டுக்கு சரியான 2 காசை போட்டால், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும், காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட
மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்து உள்ள வர்றது எதுக்காக? நீங்க எப்படி அவருக்கு காணிக்கையை செலுத்துகிறீர்கள் என்பதை என்ன பண்ணுகிறார்? பார்க்கும்படியாக. ஏன் உங்க அல்லேலூயா கம்மி ஆயிடுச்சா என்ன? அங்க வார்த்தை அதுதான் சொல்லப்படுது. ஜீசஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ். இந்த இடத்துல வார்த்தை தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். காணிக்கை பெட்டியை குறித்து அநேகர் நினைப்பதில்லை. இங்கே வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம், காணிக்கை பெட்டியில் நேரடியாக போடுகிறவர்களை இயேசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்குன்னா அந்த பெட்டிக்குள்ள ஒவ்வொருத்தரும் காணிக்கை போடுறதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்? இயேசு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. எல்லாவற்றின் மத்தியில் இயேசு செய்கிற ஒரு காரியம் அந்த பகுதியில் பார்க்கும்போது பார்க்குற காரியம் என்ன? காணிக்கை பெட்டிகளை போடுகிற எப்படி போடுகிறார்கள் என்பதை என்ன பண்றார்? அவர் பார்க்கிறார். ஏன்னா பணக்காரர்கள் அதிகம் போட்டார்கள். நல்லா கவனிங்க இந்த வசனம். அதுவும் வசனத்தில் நமக்கு சொல்லப்படுது. அநேகர் அதிகம் போட்டார்கள். இயேசு அதை என்ன பண்ணலங்க? பாராட்டல அப்படின்னு தான் சொல்லப்படுது. இயேசு யாரை மெச்சிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, யாரை மெச்சிக்கிட்டாரு? விதவையை மெச்சிக்கொண்டார். அடுத்த நாளை குறித்து அந்த பொண்ணு யோசிக்கல. அங்க போட்ட ஒரு விதவை பெண் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அதாவது அந்த பணத்தின் மதிப்பீட்டை இயேசு கொண்டு வந்தபோது அந்த அற்பமான தொகையாக அது நமக்கு தோணலாம். ஆனா தியாகமாய் கொடுக்கிற அன்பை கண்டபோது இயேசு அவளை என்ன பண்ணுகிறார்னா மனதார பாராட்டுகிறார். அப்போ ஸ்டிங்கிச்சா இருக்கக்கூடாது, கஞ்ச பிஸ்னாரியா என்ன பண்ணக்கூடாது? அவருக்கு காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது. ஆண்டவருடைய நாம தேவ ஆலயத்தில் செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு காரியம் என்னன்னா, நீங்க மனமு வந்து அதை செலுத்தும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமை. கர்த்தருக்கென்று எவ்வளவு காணிக்கை கொடுக்க முடியுமோ அவ்வளவு காணிக்கை கொடுங்க. இந்த இடத்துல சிலர் வந்து ஒருவேளை பாஸ்டர் கையில் கொடுத்துட்டு போகணும்னு என்ன பண்ணுவாங்க? கையில் கொடுக்குற தன்னுடைய தசம பாகத்தை கொடுக்கிறவர்கள் உண்டு. அப்படின்னா தான் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கைகளில் கொடுக்குறது உண்டு. என்னிடத்திலும் ஒரு சிலர் கொடுக்கும் பொழுது நானும் வாங்கி ஜோம் பண்ணி அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் எங்கே கொடுத்துருவேன்? அங்கே காணிக்கை எண்ணுகிறவர்கள் கையில் கொடுத்துருவேன். ஏன்னா தசம பாகம் யாருக்குரியது? அவ்வளோதான். அதுலேருந்து நம்ம ஒரு பைசா தொடுவதில்லை. ஆனால் இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க? நியூ லைஃப் ஜெம்ஸ் அப்படின்ற ஒரு அந்த அடையாளம் என்ன பண்ணுவாங்க? எழுதி என்ன பண்ணுகிறோம்? போடுறோம். ஆனால் ஒரு காரியத்தினால பாஸ்டர் இல்லை ஒரு சபையினுடைய ஒரு நேம் அது அல்ல. இயேசுவுக்கு நீங்கள் கொடுக்குறீர்கள். யார் கொடுக்குறீங்க? சத்தமாக சொல்லுங்க. யார் கொடுக்குறீங்க? இயேசுவுக்கு கொடுக்குறீங்க. அதை தான் இயேசு பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக காணிக்கை பட்டியலை காணிக்கை செலுத்துங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக. ஏன்னா இங்கே பல நிகழ்வுகளை நம்ம பார்க்குற காரியம் அல்ல. நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவோம்? மனமு வந்து என்ன பண்ணுங்கன்னா கர்த்தருக்கு செலுத்துங்க. த சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்தது நமக்கு என்ன? இப்போது தேனி ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஐயோ, நமக்கே 1008 காரியம் இருக்குது. இதில் இது ஒரு பங்கா? அப்படி இல்லை. நீங்கள் உற்சாகமாய் நீங்கள் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நம்ம சபையார் கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது என்ன? எல்லா நிலைகளில் நான் தேவனுக்கென்று உன்னதமான ஒரு பங்கை கொண்டு வந்து நான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது எல்லா நிலைகளில் பரலோகம் இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா உங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுங்க. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுவோம். He is good God. உங்க காணிக்கையை, உங்க தசம பாகத்தை கர்த்தருக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஐயோ மனப்பூர்வமாய் என்ன பண்ணுங்க? செலுத்துங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் என்ன கிடையாதுன்னா சந்தேகம் கிடையவே கிடையாது. எல்லா நிலைகளில் தட்ஸ் அ கிரேட் பிளெஸிங்ஸ். அது நீங்கள் கொடுக்கும் பொழுது அவருக்கு கொடுக்குறேன்னு கொடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். எல்லாவற்றின் மத்தியில் ரொம்ப தயங்கி ஒரு வீட்டில் போயிருந்த பொழுது ரொம்ப தயங்கி என் கையில் ஐயோ நீங்கள் அப்படின்னு நீங்கள் இதை வாங்கிப்பீங்களா இது அப்படின்னு சொல்லி
அவங்க ரொம்ப தயங்கினாங்க, அங்கே போனாங்க. அதுக்கு பிறகு கையில் கொண்டு வந்து என் கையில் ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதில் நான் பார்க்கும்போது ₹1.75 இருந்துச்சு. அதில் எல்லாவற்றின் மத்தியில் பட் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடக்கூடாது. இது கர்த்தருக்கென்று கொடுக்குறோன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நானும் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ஒரு காரியம், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கரத்தை என் இயேசு பார்க்கிறார். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். அதாவது எல்லாவற்றின் மத்தியில் நீங்கள் அதை செய்து பாருங்கள். இயேசு இந்த இடத்துல வந்து ஏதோ வந்து போகிற ஒரு காரியமாக இல்லை. வசனம் நமக்கு தெளிவாக he is preaching, பிரசங்கம் பண்ணுகிறார். he is teaching, அவர் உபதேசம் பண்ணுகிறார். he is healing, அவர் சுகம் அளிக்கிறார். he is அதாவது he is doing follow up work, அவர் ஒரு பின்தொடர் பணியை அவர் செய்கிறார். he is அவர் ஆராதனை செய்வதை அவர் கவனிக்கிறார். he is watching your contributions. உங்கள் காணிக்கை, நீங்கள் காணிக்கை பெட்டியில் நேரடியாக காணிக்கை பெட்டியில் போடுகிறத கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா பார்க்கிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லும்படியா 7 குத்து விளக்குகளின் மத்தியில் 7 சபைகளின் மத்தியில் அவர் இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் அதுதான். பிரியமானவர்களே, லார்ட் இஸ் இன் தி ஹோலி டெம்பிள். இயேசு கிறிஸ்து இந்த சபையில் இருக்கிறார். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவே சொல்லுங்க பாப்பா, இயேசுவே சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். Let the church be the church. சபை சபையாக இருக்கட்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை இந்த காலை பொழுதுல உங்களுக்கு அதை சொல்லும்படியாக சொன்னார். அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கருத்தாய் கேட்டு நாம் அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது 13ஆம் வசனத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் 1:13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிலை அங்கி தரித்து, அதைத்தான் உங்களுக்கு போன வாரத்திலையும் அதை சொல்லும் பொழுது சொன்ன காரியம் என்னங்க, ஒரு அங்கி போட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். நிலை அங்கி தரித்து எல்லா காரியங்களிலும் அவர் என்ன விதமான அங்கி, பிரதான ஆசாரியன் போட்டிருக்கிற ஒரு அங்கியை அவர் போட்டிருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதி நமக்கு அதை தான் உங்களுக்கு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு அங்கியா அப்படின்னு பார்த்தா அந்த அங்கி அப்படியான ஒரு காட்சி அளிக்கல. அவருடைய கழுத்தை தொடங்கி கால் வரைக்கும் முழுமையாக என்ன பண்ணப்பட்டிருக்குது, அந்த ஒரு நிலை அங்கியை அவர் தரித்திருக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இயேசு அணிந்திருந்த அந்த வஸ்திரம் ஆரோனுடைய வஸ்திரமும் அல்ல, அது ஒரு பிரதான ஆசாரியன் அணிந்திருந்த ஒரு வஸ்திரமும் அல்ல என்று சொல்லி கடந்த வாரத்திலும் உங்கள் மத்தியில் அந்த வார்த்தையை சொல்லும்போது சொன்னேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலிலே பிரதான ஆசாரியராக வர வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கணும்? லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். யார் இந்த வேதத்தில் நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் சகரியா என்கிறவர். அப்போ அவர் ஒரு ஆசாரியன். அவருடைய காரியம் குறித்து நான் அதிகமாக விளக்குவதற்குரிய நேரம் அல்ல. யோவான் ஸ்நானன் லேவி கோத்திரத்தில் பிறந்தவர். அவருடைய தகப்பன் அதாவது சகரியா ஒரு ஆசாரியர் என்பதை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியனா அவர் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசு லேவி கோத்திரத்தில் வந்திருக்கணும். ஆனால் அந்த அங்கி அவர் போட்டிருக்கிறாரா அப்படின்னா அந்த அங்கி அவர் போடலை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அதிகமாக இந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் சுட்டிக்காட்டின ஒரு காரியம், மெல்கிசதேக்கை குறித்து நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்வீங்கன்னு சொன்னா அங்கு ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, இந்த மெல்கி என்கிற ஒரு ராஜா சாலேம் என்கிற ஒரு நகரத்தை அவர் ஆட்சி செய்து வந்தார்.
ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவருக்கு என்ன கொடுத்தாரோ தசம பாகம் கொடுத்தாருன்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏங்க ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். இவர் எந்த கோத்திரத்தில் வந்தா எங்களுக்கு என்னங்க, ஒரு அங்கேயே போட்டிருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு இதில் அவர் யூதா கோத்திரமா இருந்தா என்ன, லேவி கோத்திரமா இருந்தா என்ன, இதுக்கு என்னங்க ஒரு நிலை எங்கேயே தரிச்சிருக்கிறார். முடிச்சுட்டு அடுத்து தொடர்ந்து வாப்பா அப்படின்னா நீ அங்கே நிற்கிறையே அப்படின்னா இதில் ஏன்னா சில காரியங்கள் அவ்வளவு காரியம் சொல்லப்படுது. நீங்களும் நானும் ஆசாரியனாக முடியாது. நீங்கள் யாரா இருந்தால் தான் ஆசாரியனாக முடியும். யூதனா இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், ஒரு ஜூவிஷா இல்லை லேவி கோத்திரத்தில் இருந்தால் தான் நீங்களும் நான் என்னவாக இருக்க முடியும், என்னவாக முடியும், ஆசாரியனாக முடியும். லேவி கோத்திரத்தில் வந்திருந்தவர்கள் தான் ஆசாரியனாக முடியும். டெம்பிளுக்கு நீங்கள் போனால் கவனிங்க, இல்லைன்னா அந்த காரியம் உங்களுக்கு புரியாது. நல்லா கவனிங்க. ஒரு அந்த நாட்களில் அந்த டர்பனாக்கல் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனால் ஒரு ஆசாரியன் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், போய் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியும், வேண்ட முடியும். ஒரு பாமரன் இல்லை ஒரு வெளியால் வந்து தேவனிடத்தில் அந்த இடத்துல வந்து ஏதாவது காரியத்தை வேண்டிக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அவன் என்ன கொண்டு வருவான், 2 ஆட்டுக்குட்டியவோ இல்லை ஒரு காட்டுப்புறாவையோ இல்லை தன்னுடைய சக்திக்கு இல்லை ஒரு காடையவோ கொண்டு வந்து அதை யார்கிட்ட கொடுப்போம், அங்க இருக்கிற ஆசாரியன் கிட்ட கொடுத்தப்போ அந்த ஆசாரியன் அதை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, நீங்க அதை நம்ம கலாச்சாரத்தில் அதை நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். இன்னார் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஆசாரியன் யார்கிட்ட வேண்டிக் கொள்வான், அங்க தேவாதி தேவனிடத்துல வேண்டிக் கொள்வான். தட் இஸ் த ஸ்ட்ரக்சர், அதுதான் ஃபார்முலா. இல்லை நான் வந்து ஆலயத்தில் நான் கூப்பிட்டா அவர் கேட்பாரு அப்படின்ற காரியம் அந்த நாட்களில் இல்லை. அப்படின்னா நான் யாரா இருக்கணும், ஒரு ஆசாரியனா இருந்தா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், சர்ச்சுக்குள்ள என்ன பண்ண முடியும். அந்த நாட்களில் இன்னைக்கு நான் டர்பனக்கல் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்து அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும், என் கூக்குரலை தேவனுக்கு செலுத்த முடியும். ஆனால் இங்கே இந்த இடத்துல அப்போ நான் என்ன பண்ண முடியாது, நான் ஒரு ஆசாரியனாக முடியாது. வேதவசனம் அதுதான் நமக்கு சொல்லப்படுது. நாம் யூதர்கள் ஆசாரியர்கள் தான் தேவனை நமஸ்கரிக்க முடியும். அவங்க தான் எனக்காக அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். அன்றைய காரியம் நான் வந்து அதனால தான் சொல்லுகிறேன், நான் லேவி கோத்திரத்தில் வரல, அதனால ஆசாரியனாக முடியாது. ஆகவே தான் நல்லா கவனிங்க, அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, யூத தன்மையை வச்சுட்டு யூத தன்மையை விட்டுவிட்டு இஸ்ரவேல் என்கிற அந்த தன்மையை விட்டுவிட்டு இஸ்ரவேலர் அல்லாத மெல்கிசதேக்கின் வழியாக பிரதான ஆசாரியராக அவர் வந்து இஸ்ரவேலர் அல்லாத உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஆசாரியராக அவர் மாற்றி இருக்கிறபடினால கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆகவே தான் திரைச்சீலை அங்கே என்னவாயிருச்சு, மேல் தொடங்கி கீழாக 2ஆக கிழிக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு. அதனால தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், அவரை என்ன பண்ணுகிறோம், டைரக்டா என்ன பண்ணுகிறோம், அவரை கூப்பிட முடியும், அவரை ஆராதிக்க முடியும். ஆகவே தான் நம்ம பாடும் பொழுது கூட பாடுகிற ஒரு காரியம் எப்படி பாடுகிறோம், நம்ம எல்லாம் அந்த நாட்கள் அப்படி பாட முடியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கிருபையை வச்சு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பாட்டை நமக்கு எப்படி பாடுகிறோம், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக ஆசாரியராக உமக்கென தெரிந்து கொண்டே. கைகளை உயர்த்தி சொல்வோம். ஆராதனை மகிமை
உமக்கன்றோ. எனக்கு அருமையான தேவஜனம், தட் இஸ் ராஜாக்களா ஆசாரியர்களா மாறி இருக்கிறோம்னு சொன்னா, அவர் இஸ்ரவேல்ல வந்தாலும் எல்லாமே இஸ்ரவேலினுடைய தேவன் நம்ம சொல்கிறோம். ஆனா இந்த ஒரே ஒரு இடத்துல எங்கோ கடந்த தூக்கி எறியப்பட்ட நிலைமையில வாழ்க்கையில அனாதையா எப்படியோ போயிருந்திருக்கணும். ஆனா உன் மேல என் மேல நேசிச்சு யூத தன்மையை வச்சுவிட்டு இஸ்ரவேலர் என்கிற தன்மையை வச்சுவிட்டு இஸ்ரவேலர் அல்லாத அந்த மெல்கிசதேக்கின் தன்மையில ஒரு நிலையங்கி தரித்தவராக இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி பாடுபடுகிற இப்படி பாடுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா உங்களுக்காக எனக்காக தந்திருக்கிறார்னு சொன்னா அதுதான் that is the most significant thing. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கு தருகிறார் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த நாட்டில் யாராவது உள்ள போக முடியுமோ? நோ. அதாவது பிரதான ஆசாரியனை கூட எதை கட்டி எதை தான் அவனை எல்லா ரோப்பை கட்டி தான் உள்ள அனுப்புறாங்க. வருவாரோ மாட்டாரோ, ஏதோ ஒரு தவறுகள் இருந்துச்சுன்னா உள்ள செத்துட்டான்னு சொன்னா கயிறை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வரதுக்கு அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நான் விடுதலையா ஆராதிக்கிறேன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக வந்து உங்களுக்காக எனக்காக மரித்து அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கு அந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை தான் அவர் பார்க்கும்போது பார்க்கிறார். என் கூட இருந்த நடந்த மாதிரி தெரியல, ஆனால் அவர் அணிந்திருக்கிற அங்கியை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அவர் பார்க்கும் பொழுது பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அந்த காட்சியாக அவர் சித்தரிக்கிறது தான் வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் திரைச்சீலை கிழிக்கப்பட்டு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க இன்றைக்கு இந்த இடத்துல அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் பொழுது அந்த புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்தபடியினால ஒரு விசை கூட உங்களுக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹalleluya 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 ஹalleluya. தூக்கி ஹalleluya தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் தொடர்ச்சியை வாசிக்கலாம். அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த என்று சொல்லி இல்ல, அது இல்ல, பொற்கச்சை கட்டியிருந்த அவ்வளவுதான். இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது அவர் எதை அணிந்திருக்கிறார்? மார்பருகே ஒரு பொற்கச்சை கட்டியிருக்கிறார். அதாவது என்ன சொல்றது, பொற்கச்சை அப்படி மார்பருகே கட்டியிருக்கிறாருன்னா சில ரவுடிங்களுக்கெல்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பிளேடு குமார், அருவா பக்கிரி அப்படின்வாங்க. அவன் ரேஞ்சே வேற மாதிரி போட்டிருப்பான். ஒரு காரியத்தை அவன் போட்டிருக்கிறத அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை போட்டிருப்பாரோ, ஏதாவது ஒரு காரியம் அங்கே அணியப்பட்டு யூத கலாச்சாரத்தில் ஏன் அதை அணிந்திருக்கிறார், ஏன் ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதணும்? சும்மா போட்டுட்டு போயிருந்திருக்கலாம்ல. ஏன் ஒவ்வொன்றையும் அந்த இடத்துல அண்டர்லைன்டு வேர்டு அப்படி சொல்லுகிற காரியம் என்ன? யூத கலாச்சாரத்தில் நான் ஒரு தலைவனாக வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய மிருகத்தை நீ அடித்து ஜெயிச்சா தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒரு தலைவனாக முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. எல்லா காரியங்களும் அதுதான் அங்கே சொல்லப்படுகிற காரியம். அதாவது WWF, அதாவது அங்கே ரெஸ்லிங் கோர்ட்டில் இல்லை பாக்ஸிங் கோர்ட்டில் ஒரு சண்டை நடந்து, ஒரு பெரிய சண்டை நடந்த பிறகு அவனுக்கு
இங்கே ஒன்று போடுவாங்க, ஒரு பிரஸ் பிளேட் ஒன்று என்ன பண்ணுவாங்க அணிவிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். பல காரியங்களில் சண்டை போட்ட பிறகு அவன் அதை அணிஞ்சிட்டு அப்படி வருவான், அப்படி தூக்கி காண்பிப்பான். அந்த மாதிரி ஒரு காரியத்தை இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யூத கலாச்சாரத்தில் செய்யப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எருதாக இருக்கலாம், கரடியாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம், அதை ஜெயிச்சு ஒரு தலைவன் நிரூபிக்கணும். அதுக்கு பிறகுதான் உங்களை என்னவா ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னால், அவ்வளோ பெரிய அரங்கத்தில் சண்டை நடக்கும். அந்த பலவிதமான காயங்கள் பட்டாலும் அந்த மிருகத்தை ஒரு கொடூரமான நரியாக இருக்கலாம். ஏன்னா நிறையா ஃபைட்ஸ் எதோடு இருக்கும் அப்படின்னு சொன்னால், பயங்கரமான எருதுகளோடு தான் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் சண்டையிடுகிற வழக்கங்கள் உண்டு. அப்படி எல்லாம் ஜெயிச்சு முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு மார்க்கவசம் கொடுப்பார்கள். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரஸ் பிளேட்டை கொடுத்து அவங்கள ஹானர் பண்ணுவது அவர்களுடைய வழக்கம். அப்போ அதாவது எல்லாவற்றின் மத்தியில் ஏதாவது ஒரு வேளை அது அவங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி ஒரு வேளை பிரான்ஸாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், இல்லை ஒரு ரத்தினங்கள் பதித்த ஒரு பிளேட்டை போடலாம், இல்லை தங்கமாக இருக்கலாம். ஆனால் இவருக்கு ஏங்க போட்டாங்க? இயேசு கிறிஸ்து மார்பருகே எதை போட்டிருக்கிறாருங்க? பொற்கச்சை கட்டி இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து கூட என்ன செய்தார்னா, யாருமே போராடி ஜெயிக்க முடியாத ஒரு மிருகத்தோடு கூட போராடி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தபடியினால அவருக்கு இன்றைக்கு பரலோகம் கொடுத்திருக்கிற ஒரு மார்க்கவசம். நல்லா கரங்களை தட்டுவோம். இது உங்க புரிஞ்சவங்க நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மிருகத்தோடு என்ன பண்ணுகிறார்னா, போராடி ஜெயித்தார். அந்த மிருகத்தின் பெயர் என்ன? பிசாசு. எல்லாவற்றின் மத்தியில் அவர் வெற்றி சிறந்தபடினால இன்றைக்கு நிலையங்கி தரித்து பொற்கச்சை கட்டி இருக்கிற ஒரு காட்சியை யார் பார்க்கிறானா? அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். What a scene, what a அந்த ஜேர்னியை பார்க்கிறார். அதாவது அப்படிப்பட்ட ஒரு பொற்கச்சை அவர் அணிவிக்கப்பட்டிருக்கிறத வேதத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட பொற்கச்சைங்க? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஐசாயா சாப்டர் 11 verses 5. ஏசாயா 11:5. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். சத்தியம் அவருக்கு என்னவா இருக்கும்? இடைக்கச்சையுமாய் இருக்கும் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமை. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு என்னவாகுது? இடைக்கச்சையுமாக இருக்கும் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது அவர் எப்படி முடிக்கிறாரு? பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரனை பார்த்துட்டு டப்புன்னு ஹக் பண்ணிட்டாரு. இல்ல, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன்னு சொல்றார். அதனால தான் என் கூட நடந்த இயேசு கிறிஸ்து மாதிரி இல்லை. அவரால் வர்ணி, இதுக்கு அடுத்த வசனம் அவ்வளவு வர்ணிப்பு சொல்லப்படுங்க. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். ஐயோ, அந்த மகிமை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியாதபடி தான் அவர் செத்தவனை போல விழுகிறத வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து அவருடைய ஒவ்வொரு வர்ணிப்பும் நம்ம பார்க்கும் பொழுது இட் இஸ் so exciting. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. அவருடைய சிரசு மயிரும் எப்படி இருக்குதா? வெண்பஞ்சை போல காணப்படுகிற காரியம், உறைந்த மலையை போல. சாதாரண ஒரு ஒயிட் ட்ரெஸ் சொல்ல முடியாதுங்க. இட் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அதை போல ஒரு மகிமையை நம்ம என்ன பண்ணுவோம்? வருகிற நாட்களில் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. Let we all stand together. எழும்பி நிற்கலாமா? ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். சபையின் ஹalleluya சபையாக இருக்கட்டும். எல்லாவற்றின் மத்தியில் நான் அப்படியாக நேர்த்தியாக நடக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. சகரியா அவர்கள் ஜெபித்து ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டர் லெனார்ட் அவர்கள் ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். ஹalleluya. நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா கரங்களை தட்டுவோம். ஹalleluya. இது கடைசி காலத்துக்குரியதான ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம்.
அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் பத்ம தீவிலே வெளிப்படுத்தின காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். அவர் 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராக இருந்தாரா? நீங்கள் நானும் ஆராதிக்கிற இந்த சபையிலே நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்படி உலாவிக் கொண்டிருக்கிறார்? பிரசங்கிக்கிறவராக, போதிக்கிறவராக அவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மார்வருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மிருகத்தை ஜெயித்து இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் ஆண்டவரே, அதைத்தான் வேதம் சொல்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ, நாளானது சமீபத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாளானது ரொம்ப சமீபமா இருக்குது. ஆகையால் ஒருவருக்கொருவர் இந்த நாட்களை புத்தி சொல்லி சபை கூடி வருவதை ஒருவர் விட்டு விடாத அளவுக்கு கர்த்தர் தாம் இந்த நாட்கள் நமக்கு அதிகமாக புத்தியை சொல்லி இருக்கிறார். எல்லாம் தலைகள் தாழ்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருடைய தாசனை கொண்டு கர்த்தாவே வெளிப்பாடுகளை அநேகமாக எங்களுக்கு தந்த தேவனுக்கு உமக்கு நன்றி என்று சொல்வோம். நன்றி என்று சொல்வோம். எங்களை அன்பாய் அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆராதனை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு இருந்து இவ்வளவாக நடத்தி தந்த தேவனுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய தாசனை கொண்டு கர்த்தாவே இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்து 4வது முறையாக எங்கள் மத்தியில் பேச உதவி செய்த தேவனுக்கு நமக்கு நன்றி நன்றி நன்றி. நிலையங்கி தரித்தவராக எங்கள் சபையிலே நடுவிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறவராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படிப்பட்டவராக உலாவுகிறீரே நீர் எங்களுக்கு கர்த்தாவே போதிக்கிறவராக, ஆண்டவரே வசனத்தை போதிக்கிறவராக, ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீ உலாவிக் கொண்டு இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தை வசனத்தை கேட்ட பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் கிருபை இருக்கட்டும். வசனத்தை பேசின மகனோடு கர்த்தருடைய கரம் கிருபை இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கன மகிமை அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சோதரம்.